ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இப்போ ஒரு விநாயகர் வழிபாடு பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு இது நான் கேட்டதெல்லாம் கிடச்சிது. இந்த வழிபாடு செஞ்சதுனால நான் கேட்டது கிடச்சிது. அதுமாதிரி எல்லாருக்கும் நிறைய தேவைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு பாட்டி சொன்னாங்க. எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க. நான் செஞ்சேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஒரு சதுர்த்தி அன்னைக்கு சாமி ஃபோட்டோவுக்கு, விநாயகர் ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிறைய பூ போட்டு ஒரு சின்ன விநாயகர் சிலையை எடுத்து அந்த சிலைக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுங்கள். குளிர அபிஷேகம் பண்ணி அப்புறம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நல்லா அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன அந்த சிலை கொள்கிற அளவுக்கு ஒரு டப்பி எடுத்து அதுக்குள்ளே அந்த சிலையை வச்சுட்டு அதுக்கு நிறைய பூ போட்டு அந்த சிலையை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி அலமாரியிலே வச்சுருங்க. சாமி இருக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் எப்போதுமே தீபாரத்தனை காட்டுறப்பெல்லாம் அதுக்கும் காமிச்சிட்டு நீங்கள் என்ன வேண்டுனீங்க அதை சொல்லி சொல்லி வேண்டிட்டு அங்கேயே வச்சுருங்க. இதேமாதிரியே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துடும். நடந்த பிறகு நீங்கள் திருப்பி வெளில எடுத்து வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி இது நைவேத்தியம்லாம் பண்ணி எடுத்து வெளில வச்சுருங்க. கண்டிப்பாக நடக்கும். இது சத்தியம்.